தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இரவு 10:44 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். காலை 6:48 வரை உள்ளது. அதற்கு பின்னர் விசாகம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்ரா பௌர்ணமி. திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் இன்று இரவு 10:44 வரை கிரிவலம் செல்லலாம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை 6 முதல் 7 வரை. குரு ஓரை காலை 8 முதல் 9 வரை. சுக்கிர ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. புதன் ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அசுபதி. நீண்ட நாளாக நீங்கள் எண்ணியிருந்த ஒரு காரியம் இன்று நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நிதி நிலைமை நன்றாக உள்ளது. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு உண்டு. நிதி நிலைமை நன்றாக உள்ளது. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். கார்த்திகை. நிதானம் தேவை. மற்றவர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும்.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு தன லாபம் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வேறொரு நிறுவனத்திற்கு இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். ரிஷப ராசி. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவை மேற்படுத்திக் கொள்ளவும். மாணவர்கள் முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடு லாபத்தை தரும். ரோகிணி. நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். அரசாங்க வேலைகள் தாமதமாகும். மாணவர்கள் சற்று கவனத்துடன் படிக்க வேண்டும். பெண்கள் சிலருக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நிலம் சம்பந்தமான முதலீடு ஏற்றத்தை தரும். மிருகசீரிஷம். பேசும்போது நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடு ஏற்றத்தை தரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். மிதுன ராசி. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் புதிய முதலீடு இன்று வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தன லாபத்தை தரும். சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். திருவாதிரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும்.
தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. முருக பெருமான் குலதெய்வ வழிபாடு. கடக ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள். சில சமயங்களில் கோபம் ஏற்படும். நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். பூசம். இரைச்சல் அடைய வேண்டாம். கோபம் அடைய வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல நிலைமை இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மேன்போக்கு காணப்படும். நல்ல தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ஆயில்யம். செய்தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். சிம்ம ராசி. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம்.
அரசாங்க காரியங்கள் கடின முயற்சினால் வெற்றி அளிக்கும். மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். பூரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். என்றும் உங்களிடம் வேகம் உண்டு. இன்று நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடு லாபத்தை தராது. மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். உத்தரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவில் நீங்கள் வல்லவர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு வராது. வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பெண்கள் வழக்கமான பணிகளையே மேற்கொள்ள வேண்டும். நிலத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு வராது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் லாபத்தை ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம் எதையும் திட்டம் தீட்டி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. சித்திரை எதையும் யோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஏற்றத்தை காண்பார். மாணவர்கள் கல்வியில் மேன்மை உருவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பெண்கள் சிலருக்கு வெளியூர் சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம்
ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுவாதி. மனதில் உள்ளதை யாரிடமும் கூற வேண்டாம். ரகசியத்தை பாதுகாக்கவும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றத்தை தரும். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடு லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசிக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். திருமணம் ஆகாத இளைஞர்கள் மற்றும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு பயணம் அமையும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் அமையும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும்.
நிலம் சார்ந்த முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஐயப்பன். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம், சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மூலம். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வாராத கடன் இன்று வசூல் ஆகும். இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். போராடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எதிர்பாராத தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உறவினர்கள் வருகை உண்டு. சிலருக்கு உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பாராத தனவரவு உண்டு. தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுதல் பெறுவர். பதவி உயர்வும் கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மற்றொரு நிறுவனத்திற்கு இடம் மாறுதல் பெறுவர். ஆதாயம் கிட்டும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலமாக அமையும். திருவோணம். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சில பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் ஏற்றத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும்.
எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில பெண்கள் உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி முருகபெருமான் வழிபாடு. பெருமாள் வழிபாடு. கும்பராசி. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். நினைத்த காரியம் நிறைவேறும். சில காரிய தடங்கள் இருக்கும், இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிட்டும். அரசாங்க காரியங்கள் இனிதே நடைபெறும். சிலருக்கு அரசாங்க உத்தியோக பாக்கியம் கிட்டும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். பெண்கள் மாமூல் பணியிலேயே செய்யவும். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். சதயம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் இடம் பெயர்வர். அதனால் அவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். பூரட்டாதி. தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் இனிதே முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உசிதம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம், சூரிய புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். பூரட்டாதி. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை சின்ன பட்ஜெட்டில் தொடங்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சியினால் நிறைவேறும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. ரேவதி. இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய நபர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டாம்.
ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய தொழில்களை இன்று தொடங்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி தினம் ஆகையால் விரதம் இருக்க முடிந்தவர்கள் மாலை வரை விரதம் இருந்து அருகில் உள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி அம்பாளை மனதார வேண்டி வழிபட்டால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.